குட்டி குட்டி உங்க குழந்தையா? என் குழந்தைதான். பேர் என்ன சொன்னீங்க? குட்டி. குட்டி. குட்டின்ற என் உருவத்தை தான் உனக்கு பிடிக்கல இருக்கு. ஆனா உன் மனசுல நானும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும் இருக்கு. எனக்கு அது போதும். நீங்க குட்டியா? உங்க பேர் குட்டியா? நீங்க தான் குட்டியா? சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ், என் குட்டி யாரு? இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? என் பேரு ருக்மணி. என்னது? நீங்க தான் ருக்மணியா? உங்களை பார்க்க தான குட்டி வந்தாரு. என்ன பார்க்க குட்டி வந்தாரா? இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. இத்தனை வருஷமா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். குட்டி, உன்னாலதான் நான் படிச்சேன். இன்னைக்கு இந்த பதவியில இருக்கேன். நான் உன்னை அடிக்க சொன்னப்போ
நான் தான் குட்டி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? மனசுக்குள்ள நான் உன்னை நல்லவனா கற்பனை பண்ணிட்டு நேர்ல பார்க்கும் போதெல்லாம் உன்னை தப்பாவே நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு குட்டி, மன்னிச்சிடு ப்ளீஸ், மன்னிச்சிடு. இப்பதான் வந்தீங்களா? போலாம். இன்னும் பாக்கி. चलो मैडम என்னை விட்டு வாடி வண்டி நிறுத்தா என்னை விட்டு என்னை விடு வாடி ஐயோ चलो பேசாம ஏறு 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 உள்ள ஏறு चलो चलो मैडम ஏறு ஏறு உள்ள ஏறு ஏறு உள்ள பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே யார் அவன்? சத்தியமா அவன் இந்த ஊர்க்காரனை மட்டும் இருக்க மாட்டான். ஆளுங்களை வந்துட்டாங்க, கொன்னே போட்டுருவாங்க. வண்டி ஏறா வாங்க சார் வாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் சுருதி பின்னால ஒருத்தன் சுத்துறான்னு. அவன் இங்கதான் சார் இருக்கான். யார் அவன்? அந்த கழுத்துல காப்பி கலர் கர்ச்சீப் கட்டிருக்கான் பாருங்க, அவன் தான் சார்.
பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. இவனை செக் பண்ணணும். போலீஸ் போங்கடா. நீ அன்னைக்கு கன்னு கிடைச்சதுன்னு என்கிட்ட கொடுத்தவன்ல, இப்போ உனக்கு ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காம. என்னடா அது? சொல்லு. கஞ்சா பிசினஸா? கஞ்சா பிசினஸா? சொல்லுங்க, சொல்லுங்கடா. உன்னை உள்ள வச்சு என்ன பண்றேன் பாரு. எதுக்கு? எதுக்கா? எதுக்கு? எங்க எங்கடா? இரு 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 இரு. கஞ்சா பிசினஸ்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. அந்த பொண்ணு எனக்கு வேணும். ஏய், கன்னு கீழே கிடைச்சதுன்னு கொடுத்தனே, அது என்னதான். பாரு, புல்லட்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயே வா. நீ யூஸ் பண்ற புல்லட்டுக்கு கவர்மெண்ட்ல கணக்கு சொல்லணும். நான் எவனுக்கும் கணக்கு சொல்ல தேவையில்லை. இஷ்டத்துக்கு விளையாடலாம். உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டேன்டா. நான் என்ன ஒரு ஸ்டேஷனுக்கு வந்த புது கான்ஸ்டபிள் நினைச்சியா? அவன் எப்படி செத்தான்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 குளுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? சீக்கிரம் வண்டி எடுடா. 2 பேரும் ஹாப்பியா? ஸ்ருதி எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், கன்னு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். என்னடா நீங்க? கொஞ்சம் வண்டி வேணும். எதுக்கு வேணும்? உட்கார். அப்பன் கூட்டிட்டு வர அசிங்கப்பட்டுக்கிட்டு ஆட்டோ டிரைவர் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கான். சாவியை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வா.
ஏண்டா ரோட்ல ஒரு பொண்ணை கூட நடமாட விட மாட்டியாமே? பொண்ணு அனுப்பலன்னா வண்டி எடுத்துட்டு வந்துருவியா? அப்பங்கிட்ட கேட்டிய, அண்ணங்கிட்ட கேட்டியா நீ? ஒன்றில் பிடிச்சலாம் சார். சார் என்ன விஷயம்? அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார். யாரு? மினிஸ்டரோட சன் அஸ்வின். வாட் ஆர் யூ சேயிங்? ஐடி ஆஃபீஸ் ராஜி ரேப் அண்ட் மர்டர் கேஸில் அஸ்வின் தான் சார் ஏவான். அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன்ல அவங்களே சொல்லியிருக்காங்க சார். இல்ல, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். யார் வீட்டுக்கு வந்து? சார் அஸ்வின் எங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என் பையன் எங்கே? அதைத்தாய நானும் கேட்கிறேன். என் பையன் எங்கே? என் பையனை 3 நாளா காணும். இந்த பைத்தியக்காரி மகனை நினைச்சு 3 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருக்கா. என் ஆளுங்க சிட்டி ஃபுல்லா தேடிட்டாங்க, கிடைக்கல. என் 40 வருஷம் அரசியல்ல இன்னைக்கு தான் என் முதல் தடவையா இடித்து போய் உட்கார்ந்துருக்கேன். நீ சந்தேகமா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. ஒரு அரசியல்வாதியா நான் 1000 பொய் சொல்லியிருப்பேன். அது சகஜம். ஆனா இது குடும்பம். 2 நாளைக்கு முன்னாடியே பையனை காணோம், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம், அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடி கொடுங்கன்னு மினிஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கரிகாலன் டீம் அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடிட்டு இருக்காங்க. சார் அப்படி தேடினா கண்டுபிடிக்க முடியாது சார். இப்ப என்ன செய்யணுங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? பேப்பர்ல போடுவியா? டிவி நியூஸ்ல சொல்லுவியா? இல்ல தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டுவியா? ஒட்டிக்கோ. ஆனா எனக்கு என் பையன் வேணும். சார் உங்க பையனை பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியும்ல? என்ன செய்வேன்? அரெஸ்ட் பண்ணுவேன், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஜெயில தூக்கி போடுவேன். பண்ணிக்கோ. ஒரு போலீஸா உன் டியூட்டியை நல்லா செய். ஆனா ஒரு தகப்பனா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சார் உங்க பையன்றதை தாண்டி ஒரு முக்கிய கேஸோட முக்கிய குற்றவாளி. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை. என் பையனை பிடிச்ச உள்ள போடுங்க. நான் ப்ரமோஷனோட உங்களை தேடி வந்து பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். வண்டி நிப்பாட்டு. என்ன ராஜேந்தர் இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? எங்கேயோ போய் தொலைற விடுங்க சார். இவங்க எல்லாம் பிடிச்சி நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது? என்ன சார் புள்ளிவரம் தெரியாம பேசுறீங்க? போன வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் சார். போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் பயில இருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். 1 மணி நேரத்துக்கு ராஜு மாதிரி 4 பொண்ணுங்க. நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷன் வர கேஸ் எத்தனைனா மானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது. பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். 4 பேர் மேல கேஸ போட்டா ஒருத்த மட்டும் தான் உள்ள போறானா, மத்த 3 பேரும் ஆட்டிக்கிட்டு போயிடறாங்க சார். சாரி சார், அப்படி இருக்கு சார் நம்ம நாட்டோட நிலைமை சார். இவன் பெரிய எடுத்து பையன் சார். நம்மளோட வருஷ சம்பளத்தை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிற பெரிய பெரிய வக்கீலான இவனுக்காக ஆஜராவாங்க சார். 10 நாள்ல வெளியே வந்து நம்மளை பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவான் சார். நமக்கு டிரான்ஸ்பர் வந்துடும், மந்திரிக்கு பந்தோபஸ்து கொடுக்குற வேலை வந்துடும், கிளம்பி போயிடுவோம். இந்த பத்திரிகை டிவில கேஸ் 2 நாள் கொடுத்தாங்க சார். அப்ப ஏதாவது ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஹாட் நியூஸ் வந்துடும், அவன் பின்னாடியே போயிடுவாங்க. அவன் அந்த பொண்ணோட அப்ப ஒத்த ஆளா தான் பொண்ணை நினைச்சுக்கிட்டே உசுர விடுவான் சார். அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாக்கிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பான் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா. இல்ல இல்ல சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், உங்களோட டிரைவர். என்னால என்ன சார் பண்ண முடியும்? சரியா, நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில் அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். போய் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க. சும்மா போய் பாருங்க. பசிக்குது ராஜேந்தர், டிஃபன் சொல்லுங்க. எப்படி உங்க அப்பனுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க.
நம்ம ஃபோட்டோவை போட்டு இந்த ஃபோன் வாய்ஸ்லாம் எதுக்குன்னு தான் நேராகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஆமா டீ ஸ்டேஷனுக்கே போயிட்டான் பாரா. நீங்க இந்த பக்கம் வாங்க, இங்க உட்காருங்க. ஓகே. சொல்லுங்க, என்ன உங்க டவுட்? ஓட்டை வச்சுக்கிட்டே இங்கே ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் போடாத ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு ஸ்டேட் அசம்பிளியே கவுத்துட்டீங்களா? இதெல்லாம் சாமர்த்தியம்தான். உங்கள் கம்பெனிக்கு பெரிய மார்க்கெட்டிங். நீங்கள் உங்கள் கம்பெனிக்காக எதையும் செய்வீங்கன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை? அதுதான் உங்க சந்தேகம்னா என் கம்பெனி சிஇஓ போஸ்ட்டை இந்த நிமிஷமே நான் ரிசைன் பண்ணுறேன். How can he do this? Don't do this, Mr. Sundar. நீங்க ஜிஎல்க்கு சிஇஓ இருக்கிறது நம்ம நாட்டுக்கே பெருமை. நிஜமா தான் சொல்றீங்களா சார்? இன்னைக்கு அந்த கம்பெனியில் ஒரு சின்ன போஸ்ட்டுங்கிறது இந்திய இளைஞர்களோட கனவு சார். ஆர் யூ கிளியர்? அந்த கம்பெனியே இப்போ என்னோடது இல்லை. இப்போ என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் பண்ணி என் தலைவனை ஜெயிக்க முடியாது. எதிர்க்க ஆளே இல்லைங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. உன் கான்ஃபிடென்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பது தம்பி. நாங்கள் பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. ட்ரெயின்லேருந்து தூக்கி எறிஞ்சப்போ காந்தி கூட ஒத்தாளு தான். ஒத்தாளு கூட்டமாக மாறுறதும் கூட்டம் ஒத்தாளாக மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாளில் நடக்குதான் சார். தம்பி வேலையை விட்டோன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் பரப்புறேன். ஆஃப் பண்ணுங்கய்யா, ஆஃப் பண்ணுங்கய்யான்னு. தம்பி ஆஃப் ரெக்கார்டாக சொல்கிறேன். நீ தலைவரை எதிர்த்து நிற்கிறதுலையே தொகுதி ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. அயோத்தி குப்பம் பக்கம்லாம் போயிடாத. மற்ற இடத்துல எல்லாம் கொடும்பாவி தான் எரிப்பான். ஆனால் இங்கே ஆளையே எரிச்சு போடுவான். எந்த குப்பம்? அயோத்தி குப்பம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கே தான். சாப்பிட்டா சாத்து உடனும் யார தொடுற பார்த்து வரணும் சாத்தி